இந்த புதிய மாதத்தை காணும்படி கர்த்தர் கிருபை செய்தார். ஆமென். கடந்த மாதங்கள் முழுவதும் ஆண்டவர் நமக்கு நல்லவராகவே இருந்தார். அவருடைய கிருபை நமக்கு போதுமானதாகவே இருந்தது. அல்லேலூயா. ஆக இந்த புதிய மாதத்தில் கூட ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து நாம் ஜெபத்தோடு கூட நாம் காத்திருப்போம். நான் கர்த்தருடைய சமூகத்தில் இந்த புதிய மாதத்துக்கு இதான வாக்குத்தத்தத்துக்காக கர்த்தருடைய வேதத்தை நான் தியானித்து கொண்ட பொழுது அநேக வசனங்களை நான் பார்த்து கொண்டு வந்தாலும் எல்லாருக்கும் நன்கு அறிமுகமான ஒரு வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் என் இருதயத்தில் கொடுத்தார். அந்த வார்த்தை நன்கு பழகப்பட்ட வார்த்தை தான். ஆனால் அந்த வார்த்தை இந்த புதிய மாதத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய திருச்சபையிலே நிறைவேறுகிற ஒரு வார்த்தையாய் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. எல்லாரும் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 பேதுருவின் புஸ்தகம், தி புக் ஆஃப் ஃபர்ஸ்ட் பீட்டர், 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தினுடைய 6ஆம் 5ஆம் 6ஆம் 7ஆம் வசனங்கள் வாசிப்போம். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இது அடிக்கடி நாம் வாசிக்கிற, நம்முடைய ஜெபங்களிலே நான் பயன்படுத்துகிற ஒரு வார்த்தையாக இருந்தாலும் இந்த புதிய மாதத்தில் இந்த வார்த்தையை வெறும் வார்த்தையாய் அல்ல, நம்முடைய வாழ்க்கையின் ஒரு அனுபவமாய் மாற்றிக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வார். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பேதுரு அவன் மிகுந்த உபத்திரவத்தின் மத்தியிலே ஆதி காலத்து 1ஆம் நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள் பொந்து, கலாத்தியா, கப்பதோக்கியா, ஆசியா, பித்தினியா தேசங்களிலே ஜனங்கள் சிதறப்பட்டு இருந்தார்கள். மிகுந்த உபத்திரவத்தின் மத்தியிலே அவர்கள் பல தேசங்களில் சிதறப்பட்ட அந்த நேரத்தில் அவர்களை உற்சாகப்படுத்தும்படி, அவர்களை விசுவாசத்தில் நிலைப்படுத்தும்படி, இந்த கடுமையான உபத்திரத்தில் அவர் சோர்ந்து போகாதபடிக்கு விசுவாசத்தில் அவர்கள் உறுதியாய் நிற்கும்படிக்கு அவன் ஜனங்களுக்கு நல்ல ஒரு நிருபத்தை, முதல் 2 நிருபங்களை அவன் எழுதுகிறான். அதிலே இந்த வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது 3 விசேஷமான காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் ஜனங்களுக்கு அவன் வார்த்தையாய், வாக்குத்தத்தமாயும் ஜனங்களை உற்சாகப்படுத்துகிற வார்த்தையாய் அவன் கொடுக்கிறான். அதில் 3 வாக்குத்தத்தங்கள் மாத்திரமல்ல, அந்த வாக்குத்தத்தங்களோடும் சில நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டிய, கடைப்பிடிக்க வேண்டிய சில அனுபவங்களையும் அந்த இடத்திலே அவன் வைத்திருக்கிறான். அந்த வசனத்தை வாசிக்கும் போதே உங்களுக்கு நன்கு புரிந்திருக்கும். 5ஆம் வசனத்தில் அவன் சொல்லும்போது மிக அழகாக சொல்கிறான், நீங்கள் எல்லோரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மை என்ன செய்யுங்க, அணிந்து கொள்ளுங்கள். திருச்சபைக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற மிகவும் ஆழமான தேவையான சத்தியம். அவர் சொல்லுகிறார், நீங்கள் ஒருவருக்கொருவர் என்ன செய்யுங்க, கீழ்ப்படிந்திருங்கள். கீழ்ப்படிதலோடு கூட தாழ்மையை என்ன செய்யுங்க, அணிந்து கொள்ளுங்கள். These are the 2 very important things that the Lord has expected in our life. நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த 6ஆவது மாதத்தில் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற மிக முக்கியமான காரியம் கீழ்ப்படுதலும் மனத்தாழ்மையும். நீங்கள் பைபிளை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த கீழ்ப்படுதல், மனத்தாழ்மை ஆகிய இந்த 2 திறவுகோல்களை கொண்டு தேவன் ஜனங்களை ஆசீர்வதிக்கிற
ஆசீர்வாதம் மிக அலாதியான ஆசீர்வாதம். ஆனால் நம்ம அநேகருடைய வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாதங்களை நாம் அணிந்து கொள்ள வேண்டிய அல்லது நம்முடைய வாழ்க்கை நாம் கடைப்பிடிக்க வேண்டிய சில மிக முக்கியமான காரியங்களை நாம் கடைப்பிடிக்க தவறுகிறதுனாலே பல சந்தர்ப்பங்களில் கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் நம்மிலே தரித்திராமல் போய்விடுகிறது. இங்கே சிதறி இருக்கிற அந்த பரிசுத்தவங்களுக்கு அவன் சொல்லுகிறான், நீங்கள் ஒருவருக்கொருவர் என்ன செய்யுங்க, சொல்லுங்களேன், ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மை என்ன செய்யுங்க, அணிந்து கொள்ளுங்க. 3 வார்த்தைகளை முன்னாடி சொல்றேன். முதலாவது வாக்கு தத்துவம் என்னவென்றால், நீங்கள் தாழ்மையா இருக்க படிங்க, அவர் கிருபையை உங்களுக்கு தருவார். ஒரு ஆமென் சொல்லலாமே. தேவ கிருபைகளை பெற்றுக்கொள்ளுகிற அநேக வழிகள் பைபிளில் சொல்லப்பட்டு, கர்த்தருக்கு பயப்படுகிற கிருபை சூழ்ந்து கொள்ளும். இப்படி துதிக்க நீங்கள் அநேக ஸ்தோத்திரத்தினால் கிருபை பெருகும் என்று கிருபைக்கு அநேக திறவுகோலை வைத்தாலும், ஆனால் கிருபைக்கு உண்மையாகவே தேவ கிருபை பெற்றுக்கொள்வதற்கு மிக அற்புதமான ஒரு சிறந்த திறவுகோல் எதென்றால் தாழ்மையாக இருப்பது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய தாழ்மை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் நிருபத்திலே மிக தெளிவாய் அவர் சொல்லுகிறதை பார்க்க முடியும். என்ன சொன்னார் அவரு? சிலுவின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினதினால் தன்னை. அப்போ நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இல்லையா, அந்த 2ஆம் வசனம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு, பிலிப்பியர் 2:8 அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே, பாருங்க எவ்வளவு அழகா. அப்போ கீழ்ப்படுதலும் தாழ்மையும் ஒன்றாய் இணைந்து டிராவல் பண்ணுகிற ஒன்று. அப்போ கீழ்ப்படுதல் இருக்கிற இடத்துல தாழ்மை இருக்கும், தாழ்மை இருக்கிற இடத்துல என்ன இருக்கும்? கீழ்ப்படுதல் இருக்கும். இந்த 6ஆம் மாதத்தில் தேவன் நம்முடைய வாழ்க்கையில விசேஷித்த கிருபைகளை தேவன் தந்தரில் விரும்புகிறார். தயவுசெய்து புரிஞ்சு கொள்ளுங்க. நீங்க எத்தனை வாக்கு தத்தங்களை ஆண்டவர் கொடுத்தாலும் அந்த வாக்கு தத்தங்கள் நம்முடைய நீதினாலே, நம்முடைய பரிசுத்தத்தினாலே, நம்முடைய உத்தமத்தினால் பெற்றுக்கொள்வதல்ல. எல்லா வாக்கு தத்தங்களும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு நமக்கு தேவைப்படுகிற ஒன்று கிருபை மாத்திரமே. ஒரு ஆமென் சொல்லலாம். அல்லேலூயா. அந்த கிருபை என்றால் என்ன? வேதம் சொல்கிறது, கிறிஸ்துவே அந்த கிருபையா இருக்கிறார். யாரு? கிறிஸ்து தான் அவருடைய கிருபை. ஆசீர்வாதம் சொல்லுகிறோம் இல்லையா, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம். 3 நிலையில 3 ஆஃபீஸ். பிதாவுடைய அன்பு, குமாரனுடைய கிருபை, ஆவியானுடைய ஐக்கியம். இப்படிதான் தேவன் தெய்வீகத்துவம் நம்ம செயல்படுகிறது. அப்போ கிருபை என்று சொன்னாலே, கிருபை என்ற வார்த்தை எங்கெல்லாம் வருகிறதோ, கிருபை அளிப்பேன் என்ற வார்த்தையில அங்கே யார் வந்துடுறார்? இயேசு கிறிஸ்து வருகிறார். அப்போ கிறிஸ்து நம்மோடு கூட டிராவல் பண்ணணும்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு தேவை என்றால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட பயணம் செய்யணும்னா, நம்முடைய லைஃப்ல அவர் எதிர்பார்க்கிற மிக முக்கியமான இந்த 2 காரியங்கள் என்னென்றால் கீழ்ப்படுதலும், 2வதாக தாழ்மையும். தயவு செய்து அன்பாய் இதை ஆவியானவங்களுக்கு இந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கும். இந்த 2 அனுபவங்களை இந்த 6வது மாதத்துல உங்க வாழ்க்கையில் ஆவியான அதிகமாக எதிர்பார்க்கிறேன். வாக்கு தத்தங்களை குறித்து நான் எப்படி சொல்வேன் என்றால், வாக்கு தத்தங்கள் என்பது நயம் காட்டுவதற்காய் தேவன் கொடுக்கிற ஒன்று என்று சொல்லலாம். தூரமாக இருக்கிற உங்களை அவர் பட்சமாய் இழுத்து கொண்டு வருவதுக்கு என்ன கொடுக்கிறார்? எப்படி பிள்ளைங்களுக்கு ஒரு மிட்டாயை காமிச்சுக்கிட்டு இழுக்கிறதை போல தேவன் தம்முடைய வாக்கு தத்தங்களை கொடுத்து பிள்ளைகள் என்ன செய்கிறார்? தம் பட்சமாய் இழுக்கிறார். ஆனால் கிட்ட பிள்ளைகள் வரும்போது அவர்களுக்கு சில பிரமாணங்களை கொடுக்கிறார். அவைகள் தான் பிள்ளை நம்ம என்ன செய்கிறது? அவருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்துக்கு ஊடாய் நடத்துகிறது. இப்போ இங்கே ஆண்டவர் சொல்லுகிறாரு, அவருடைய கிருபை உன்னிலே பெருகும், அவர் கிருபை உனக்கு அளிப்பார். அந்த கிருபை இல்லாமல் நம்மால் எதுவுமே பெற்றுக்கொள்ள முடியாது.
அவருக்கு எது வேணாலும் ஒரு 10 பைசாவுடைய காரியமானாலும் கூட நமக்கு என்ன தேவை? கிருபை தேவை. ஆண்டவரே, நான் இத்தனை நாள் உபவாசத்தில் இருந்த ஆண்டவரே, ஆகவே எனக்கு இதை தாங்கன்னு சொல்லி கேட்க முடியாது. நான் எவ்வளோ பரிசுத்தமாக இருக்கிறேனே, அதனால் இதை தாங்கன்னு சொல்ல முடியாது. நான் எவ்வளோ ஊழியம் செய்கிறேனே, அதனால் இதை தாங்க என்று சொல்ல முடியும். இவைகள் எதுவுமே நம்முடைய நீதியோ நம்முடைய நீதியின் கிரியைகள் எதுவும் தேவனிடத்தை எதையும் பெற்றுத்தர முடியாது. அவரிடத்தை தேவனுடைய சமூகத்தில் நாம் எதை பெற்றுக்கொள்ள வேண்டுமானாலும் நம்ம தேவைப்படுகிறது அவருடைய கிருபை. அல்லேலூயா. அப்போ இந்த மாதம் அவருடைய கிருபைகளை கர்த்தர் தர விரும்புகிறார். அவருடைய கிருபை ஒன்று நம்ம கையில் இருந்து விட்டால் அந்த கிருபையை கொண்டு நாம் சகல ஆசீர்வாதங்களையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ அவருடைய கிருபை என்கிற திருவுக்கொலை ஆண்டவர் நம்முடைய கரத்தில் கொடுக்கிறதுக்கு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற மிக முக்கியமான காரியம் என்னவென்றால் கீழ்ப்படுதலும், சொல்லுங்களேன், கீழ்ப்படுதலும் மனத்தாழ்மையும். இந்த மாதம் இதை நீங்கள் தயவு செய்து நீங்கள் பின்பற்ற பழகுங்க. இதை செய்து பாருங்க. நீங்கள் தாழ்மையும் கீழ்ப்படுதல் உள்ளவர்களாய் அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்ய நீங்கள் அப்படி பாருங்க. இன்னைக்கெல்லாம் ஆபிரகாமை குறித்து நம்ம இப்போ எவ்வளோ பேசுகிறோம். எத்தனை 1000 ஆண்டுகளும் ஆபிரகாமை குறித்து பேச காரணம் அவன் வேதம் சொல்கிறது அவன் கீழ்ப்படிந்து வெளிப்படுத்த. நீங்க எபிரேயர் நிருபத்தில் வாசிக்கும் போது கீழ்ப்படிந்து விசுவாசத்தோடு என்ன செய்தான்? தன் விட்டு வந்த தேசத்தை அவன் விட்டு என்ன செய்தான்? அவன் புறப்பட்டு போனான் இல்லையா? ஈசாக்கை பலி செலுத்தும்படி கர்த்தர் சொல்லும்போது அவன் யாருடைய சத்தத்தை செவி கொடுக்காமல், தன் மாமிசத்தின் சத்தத்தை இடம் கொடுக்காமல், கர்த்தர் சொன்ன வார்த்தையை அப்படியே அவன் என்ன செய்தான்? கீழ்ப்படிந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பைபிளில் கர்த்தரால் உயர்த்தப்பட்டவர்கள், தேவனால் கனப்படுத்தப்பட்டவர்கள், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட சரித்திரத்தை எல்லாம் எடுத்து வாசித்து பாருங்க. ஆதியாகமம் முதல் எடுத்து பார்த்தீங்கன்னா யாருடைய வாழ்க்கையில் அவங்களோட பரிசுத்தமோ நீதியோ இருக்காது. எல்லாருடைய லைஃப்லையுமே அவங்கள உயர்த்தினதற்கு அஸ்திபாரமாக இருந்தது தேவனுடைய சத்தத்துக்கு அவர்கள் கீழ்ப்படுகிறது தான். ஆமே சொல்லுவோமே. அப்போ கீழ்ப்படுதலும் மனத்தாழ்மையும் உள்ளவர்களாய் நாம் இருப்போமானால் கர்த்தர் சொல்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு என்ன சில பேர் என்ன சொல்லப்பட்டது? 5ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதி, தாழ்மை உள்ளவர்களுக்கோ என்ன செய்கிறாரா? கிருபை அளிக்கிறார். கிருபை அளிக்கிறார். அதுக்கு மேலே சற்று ஒரு கடினமான வார்த்தையை சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீங்கள் எல்லாரும் ஒரு கீழ்ப்படி அணிந்து கொள்ள பெருமை உள்ளவர்களுக்கு தேவன். அப்ப யோசித்து பாருங்க. அப்போ நம்முடைய லைஃப்ல பெருமையான சிந்தனைகள், பெருமையான வார்த்தைகள், பெருமையான எண்ணங்கள், பெருமையான யோசனைகள் இது அடிக்கடி நம்முடைய லைஃப்ல வந்துச்சுன்னா நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களோட வாய்ந்து பொறுப்படுகிற பெருமையான வார்த்தைகளோ, அவனுடைய நினைவில் வருகிற பெருமையின் சிந்தனைகளை எதை குறித்து அவன் படிப்பை குறித்து இருக்கலாம், வேலையை குறித்து இருக்கலாம், ஊழியத்தை குறித்து இருக்கலாம், அல்லது உங்களுடைய சம்பாத்தியத்தை குறித்து எதை குறித்து ஆனாலும் இருக்கட்டும், பெருமை என்கிற ஒன்றை கர்த்தர் என்ன செய்கிறார்? எதிர்த்து நிற்கிறார். அப்போ கர்த்தர் நமக்கு எதிரடியாக வருவதுக்கு பெரிய பாவம் செய்ய வேண்டாம். கர்த்தர் நமக்கு எதிரடியாய் வருவதுக்கு அவர் எதிர்த்து வந்தா யார் நிலைத்திருக்க முடியும்? கர்த்தரே நமக்கு எதிராய் வந்து நிற்பார் என்றால் நாம் எப்படி முன்னோக்கி கடந்து செல்ல முடியும்? யோசித்து பாருங்க. ஆனா இன்னைக்கு சத்துரு நம்ம வைத்தே நம்ம விரல வச்சே நம்ம கண்ணை கொத்துவான். எப்படி வைத்து? நம்முடைய பெருமையான எண்ணங்கள், பெருமையான சிந்தனைகள், பெருமையான யோசனைகள், பெருமையான பேச்சுகள். சத்துரு பிசாசானவன் லூசிஃபர் அவன் செய்த பெரிய பாவம் என்ன? இன்னைக்கு சாத்தான் என்கிற பெயர் அடமொழி அவனுக்கு வந்துடுச்சு. பிசாசு என்கிற அடமொழி அவனுக்கு வந்துடுச்சு. அப்போ லூசிஃபர் அல்லது பிரதான தூதன், எல்லா தூதருடைய தலைவனா இருந்து சொல்லுவது காப்பாற்றுவதற்காக ஏற்படுத்தப்பட்ட கேருப் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வளவு மகிமையான ஸ்தானத்தில் கர்த்தர் அவன் வைத்திருந்தார். அந்த ஸ்தானத்தில் இருந்து அவன் கீழே தேவனால் தள்ளிவிடப்படுவதற்கு அவன் செய்த பாவம் என்ன? அவன் வாழ்க்கையில பெருமைக்கு இடம் கொடுத்தான். தாழ்மையா சொல்றேன், இந்த ஜூன் மாதத்தில் மாத்திரமில்ல, வாழ்க்கையில என்னைக்குமே பெருமையின் சிந்தனைகள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். இப்ப இருக்கிறதை பார்க்கலும் 1000 மடங்கு கர்த்தர் உங்களை உயர்த்துவார். சந்தேகமே இல்லை. நிச்சயமா உங்களை ஆஸ்வதிப்பார். உங்களுக்கு நல்ல கல்வியை கொடுப்பார், உங்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுப்பார்,
உங்களை சமுதாயத்தை உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பார், நல்ல ஊழியத்தை கொடுப்பார், கிருபைகளை கொடுப்பார். ஆனால் உங்கள் லைஃப்ல மாத்திரம் என்றைக்குமே பெருமையான எண்ணங்கள், பெருமையான சிந்தனைகள் வறுமையானால் கர்த்தர் சொல்லுகிறார், பெருமை உள்ளவர்களுக்கோ தேவன் எதிர்த்து நிற்கிறார். அப்படின்றால் இந்த காலை வேளையில ஆவியான கொடுக்க முதல் வார்த்தை, இந்த மாதம் உங்களுக்கு அளவில்லாத கிருபைகளை அவர் அளிக்க போகிற மாதம். அந்த கிருபைகளை வைத்து நீங்கள் மகிமையான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஆனால் அந்த கிருபைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம் உங்கள் வாழ்க்கையில கீழ்ப்படுதலும், இரண்டாவதாக சொல்லுங்க தாழ்மையும் உங்கள் வாழ்க்கையில் அணிந்து கொள்ளுங்க. இது ரெண்டு, ஒரு மாட்டு வண்டியில் எப்படி ரெண்டு மாடு ஒன்னாய் கட்டி இழுத்து கொண்டு போட போகிறதோ, அதே போல இந்த மாதம் முழுவதும் உங்களை டிராவல் பண்ண தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு நேராய் உங்களை வழிநடத்தி செல்ல போகிறது. எது தெரியுமா? நம் ஜெபிக்கலாம், ஆராதிக்கலாம், காணிக்கைகள் தசமமாக கொடுக்கலாம், ஊழியம் செய்யலாம். ஆனா இது எதுவுமே அந்த நிலையில கொண்டு போவதில்லை. இந்த 6ஆம் மாதத்துல கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு நேராய் உங்களுக்காக அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அந்த அலாதியான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு உங்களை கிருபையை கொடுக்க போகிற ஒரு பெரிய காரியம் எது என்றால் கீழ்ப்படுதலும். எல்லாம் சொல்லுங்களேன், கீழ்ப்படுதலும். இதில் ரொம்ப கவனமாயிருங்க. என்ன வேணா பிரசங்கம் பண்ணலாம், என்ன வேணா நீங்க ஜெபிக்கலாம், என்ன வேணா உபவாசம் இருக்கலாம். பட் உங்களோட சிந்தையில இந்த காரியத்தை எப்பொழுது வைத்துக் கொள்ளுங்கள். என் வாழ்க்கையில நான் பெருமையின் சிந்தை உடையவனாய் அல்ல, கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியவும். இரண்டாவதாக எப்பொழுதும் எல்லாருக்கும் முன்பாக மனத்தாழ்மையாய் நடங்க, மனத்தாழ்மையாய் பேசுங்க. இந்த பெருமை உள்ளவர்களுக்கு ஒரு சிம்பிள் உதாரணம் என்னன்னா, இந்த டாமினேட்டிங் பண்ணுவாங்க. பார்த்துக்கிறீங்க என்னது டாமினேட்டிங் என்ன சொல்லுங்க? நான் சொன்னதுதான் நடக்கணும், நான் சொன்னதுதான் செய்யணும், மற்றவங்க யாரையும் எடுக்க மாட்டாங்க. காரணம் தட் இஸ் அந்த தாட், அந்த பெருமை தான் என்கிற அந்த சிந்தை வந்த உடனே தான் சொல்வது நடக்கணும், தான் பண்ணுவது தான் செய்யணும், தான் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க பழக வேண்டும். பிசாசானவன் மிக தந்திரமாய் நம்மை வஞ்சிக்கிறதுக்கு அநேக கன்னிகளை வைத்திருக்கிறார். ஆகவே முதலாவது கர்த்தர் கொடுக்கிற ஒரு முதல் வார்த்தை, இந்த மாதம் நீங்கள் கீழ்ப்படுதலும் மனத்தாழ்மை உள்ளவர்களாய் இருந்தால் இந்த மாதம் கிருபைகள் நிறைந்த ஒரு மாதமாய் கர்த்தர் மாற்றுவார். ஆமென். இரண்டாவதாக 6ஆம் வசனம் சொல்லுகிறது, வாசிப்போமாக. வாசிங்க எல்லாம். 1 பேதுரு 5:6. ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்த. அப்ப கவனிக்கணும், இந்த மாதம் கிருபைகள் நிறைந்த மாதம் மாத்திரமல்ல, அநேக உயர்வுகளை கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லலாமே சத்தமா? ஹல்லேலூயா. அநேக உயர்வுகள். அப்போ இந்த மாதம் தேவன் தீர்க்கதரிசனமா சொல்லுகிறார், உங்களை உயர்த்துவதற்காக. எந்த நிலையில் ஆனாலும் இருக்கலாம், பொருளாதார நிலையில் இருக்கலாம், உங்களோட வேலை ஸ்தலத்தில் உள்ள காரியமாக இருக்கலாம், அல்லது சபை ஆவிக்குரிய காரியங்களா இருக்கலாம். ஏதோ ஒரு நிலையில தேவன் உங்களை உயர்த்துவதற்கு அவர் வாக்கு பண்ணுகிறார். ஆண்டவருடைய சித்தமே என்ன? தேவன் நம்ம உயர்த்த வேண்டும். இந்த நிலையில் இருப்பது தேவனுடைய சித்தம் இல்லை. எப்போது புரிஞ்சு கொள்ளுங்க, ஆண்டவர் நம்ம அழைக்கும் போது நம்ம அடுத்த நிலைக்கு கொண்டு போக வேண்டியதான் கர்த்தர் அழைக்கிறார். தாவீதை தேவன் அழைக்கிறார். அவன் ஆடுகளை பின்னே அவன் ஓடுகிறவனா இருந்தாலும் அவனுடைய வாழ்க்கையை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற காரியம், அவனை ராஜாவா என்ன செய்யணும்? உயர்த்தணும். யோசேப்பு தகப்பனோட வாழ்க்கை வீட்டோடு தகப்பனோடு இருந்தாலும் அவன் சில கடினமான சூழ்நிலைகள், கடினமான பாதையில வந்தா கூட அந்த யோசேப்பு குறித்து கர்த்தருடைய சிந்தை என்னவென்றால் அவனை உயர்த்த வேண்டும். அவர்களை மாத்திரமல்ல, இங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் நல்லா கவனிக்கணும். நீங்க கேட்பதினால் அவர் உங்களை உயர்த்த போவதில்லை. அவர் ஏற்கனவே உங்களை உயர்த்தும்படிக்கு அவர் சிந்தையில உங்களை கொஞ்சம் திட்டத்தை வச்சிருக்கிறார். ஆனா ஏன் உயர்த்தப்படுகிறது இல்லை? அதுதான் மிக முக்கியமானது. ஏன் இன்னைக்கும் நம்முடைய லைஃப்ல ஒரு மாற்றம் வரல? ஏன் அடுத்த நிலைக்கு போக முடியல? அதே நிலையில் இருக்க காரணம் என்ன? அதுக்கு அங்க சொல்லுகிறாரு, ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய கரத்துக்குள் என்ன செய்யுங்க? சத்தமா சொல்லுங்களேன், அடங்கி இருங்க.
அந்த அடங்கி இருப்பது என்றால் the life of submission. அடங்கியிருத்தல் என்றால் ஒப்பு கொடுத்தலின் வாழ்க்கை, அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. பாட்டு பாடுகிறோமல்ல, உம் சித்தம் அல்ல என் சித்தம் அல்ல உம் சித்தமே நாதா என்று பாடுகிறோம். அப்போ அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, அவருடைய கரத்தில் அடங்கி இருங்கள் என்றால் என்ன அர்த்தம்? உலகத்தின்படி உங்களுக்கு பல காரியங்கள் என்ன வரலாம், பிசினஸ் குறித்து, இதை குறித்து, அதை குறித்து 1000 ஐடியாஸ் வரலாம். ஆனால் நீங்களோ ஆண்டவரே அவைகள் எல்லாம் கொஞ்சம் ஓர வச்சுட்டு என்னை நீர் உயர்த்தும்படி உங்களோட கரத்தில் என்ன செய்கிறேன், ஒப்பு கொடுங்க. என் வாழ்க்கையில உங்களுடைய சித்தம் நிறைவேறணும். என் பிள்ளைகளோட லைஃப்ல உங்களுடைய சித்தம் நிறைவேற வேண்டும். எங்கள் சபையில உங்களுடைய சித்தம் நிறைவேற வேண்டும். மிக அழகாய் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், ஏற்ற காலத்தில் God has a time. அதின் காலத்தில் அதின் காரியத்தை நேர்த்தியாய் செய்கிற கர்த்தர். எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு என்று பிரசங்கி சொல்லுகிறார் இல்லையா? நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு இல்லையா? இடிக்க கட்ட ஒரு காலம் உண்டு, கட்டினது இடிக்கிறது ஒரு காலம் உண்டு. God have a time for everything. சில நேரத்தில் சில காரியங்கள் நம்ம ஜெபிக்கிறோம், அது நடக்கலன்னு வச்சுங்களேன், நம்ம சோர்ந்து போயிடும் இல்லையா? அந்த காரியம் அந்த காலத்தில் நடக்காவிட்டால், ஒரு உதாரணமாக ஒரு வேலைக்காக எதிர்பார்த்துருக்கலாம், எல்லாம் நெருங்கி வரப்போல இருக்கணும், திடீர்னு பார்த்தா அது கைவிட்டு போயிருக்கும், உடனே சோர்ந்து போயிடும். என்னத்தை ஜெபிச்சு என்ன பிரயோஜனம்? எவ்வளோ ஜெபிச்சு பார்த்துரு, ஒன்றும் கை கட்டினது என்ன செய்யலை, வாய் கட்டல. இப்படிப்பட்ட நிலைக்கு கவனிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில மாத்திரம் இந்த ஒரு காரியங்களோட சிந்தனை ஆழமாய் பதியட்டும். உங்களுடைய காரியத்தை டிசைன் பண்ணிருக்கிறது கர்த்தர். உங்க வாழ்க்கையை வடிவமைத்திருப்பது யாரு? சத்தமா சொல்லுங்க, கர்த்தர். கர்த்தரை அறியாமல் உங்கள் தலையில ஒரு முடி கூட கீழே விழுவது இல்லை. அப்போ உங்க வாழ்க்கையில எது நடந்தாலும் அவருடைய சித்தம் நிறைவேறணும். அவருடைய சித்தமான நேரத்தில் கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆமென் சொல்லலாமே. ஏன்னா அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவார், அவருக்கு சித்தமான நேரத்தில் நிறைவேற்றுவார். ஆனா பிரச்சனை என்னென்றால், நம்மளோட மாமிசம் என்னைக்குமே நம்மளோட மாமிசத்துக்கு ஒரு ஆசை இருக்குது. என்ன ஆசை சொல்லுங்க? உடனே அந்த காரியம் அன்னைக்கே அப்பவே நடக்கணும். முட்டி போட்டு ஜெபிச்ச உடனே அப்படியே என்ன செய்ய தொப்புன்னு வந்து விழணும். அது நடக்கலன்னு வச்சுங்களேன், அவ்வளவுதான், சோர்ந்து போய்விடும். அப்படி அல்ல, கர்த்தருடைய நேரத்துக்கு காத்திருங்க. எப்பொழுது ஜெபிக்கல, நம்முடைய ஆசை, லார்ட் எனக்கு அது கிடைக்கணும். ஆனா அது எப்போ கிடைக்கணும் என்பது கர்த்தருக்கு தெரியும். அது எப்போ உனக்கு எந்தெந்த காரியத்தை எப்போ உனக்கு கொடுக்க வேண்டும். அது வேலை விஷயமா இருக்கலாம், அது திருமண விஷயமா இருக்கலாம், அந்த குழந்தை பாக்கியம் உள்ள விஷயமா இருக்கலாம், அல்லது ஒரு ஆவிக்குரிய காரியமா இருக்கலாம், அல்லது நீங்கள் சில விஷயங்களுக்காய் வரங்களை தேடி ஜெபிச்சு கொண்டிருக்க எந்த ஒரு காரியமானாலும், God has a time. In his time, கர்த்தருக்கு ஒரு நேரம் உண்டு. அந்த நேரத்தில் தேவன் நிச்சயமாகவே உங்க வாழ்க்கையிலே உங்களுக்கு ஒரு உயர்வை கர்த்தர் கொடுப்பார். ஆமென். அப்போ இந்த மாதம் நான் விசுவாசிக்கிறேன், இந்த 6வது மாதம் தேவன் உங்களை உயர்த்துவதற்காகவே தேவன் ஏற்படுத்தின மாதமா இருக்கும் என்று நான் மனதார விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்கிறேன். ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா. ஆகவேதான் இந்த மாதத்துல இந்த வார்த்தையை கொடுக்கிறார். அவருடைய கரத்தில் அடங்கி இருங்க. அவர் உங்களை உயர்த்துகிற நாட்கள் இதுதான். அவர்களை இப்போது இருக்கிற சூழ்நிலைகளை அவர் மாற்றுவார். உங்களை இப்போது இருக்கிற நிலையிலிருந்து எடுத்து அடுத்த நிலைக்குள் கொண்டு போவார். ஆனா எப்போ கொண்டு போவார்? நீங்க அடங்கி இருக்கணும், அவசரப்படக்கூடாது. பைபிள் அவசரப்பட்டு ஆசீர்வாதத்தை இழந்த அநேகரை நான் பைபிளை பார்க்க முடியும். அவசரப்படுது, காத்திருக்க மாட்டாங்க இல்லையா? அப்படிதான் சாராள் அவசரப்பட்டா இல்லையா? சாராள் அவசரப்பட்டு இல்லையா, எனக்கு கர்த்தர் குழந்தைய கொடுக்க மாட்டார், என்னால என்ன செய்யணும், எனக்கு எப்படியா என் வீடு கட்டப்படணும்னு சொல்லிட்டு தன் வேலைக்காரி ஆகிய ஆகாரம் என்ன செய்கிறா, சாராளை கொடுத்துட்டா. ஆபிரகாம் கொடுத்துட்ட. முடிவு என்ன ஆயிடுச்சு? இன்னைக்கு வரைக்கும் அன்னைக்கு செஞ்ச சாரா செய்த இல்லையா, சொல்லுவாங்களா அவசர புத்தி இல்லையா? என்ன புத்தி சொல்ல மாட்டீங்களோ? நீங்களும் ரொம்ப நல்லவங்க. அன்னைக்கு அந்த சாராளுக்கு சொல்றேன், என்ன புத்தி அவளுக்கு சொல்லுங்களேன். அன்னைக்கு அவசரப்பட்ட அவளோட லைஃப்னால, அவ பட்ட அந்த சின்ன அவசரத்தினால இன்னைக்கு வரைக்கும் சமுதாயம் என்ன செய்யுது? பிரச்சனையில தான் இருக்குது. இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இன்னைக்கு இருக்க பிரச்சனை இருக்குது. யார் செய்த தவறு? அந்த சாராள் செய்த அந்த அவசர புத்தி. கொஞ்ச நேரம் இரு, கர்த்தர் வாக்கு பண்ணிட்டாரு, காத்திரு. But she is not able to wait.
அவருடைய நேரத்துக்கு, அவருடைய காலத்துக்கு அவளால் காத்திருக்க முடியல. தான் குறுக்க வழியை ட்ரை பண்ணா முடிவு இன்னலுக்குள் அவள் எந்த ஆசீர்வாதத்தை ஆசைப்பட்டு வாங்கினாலோ அதே ஆசீர்வாதம் ஆபிரகாம் சொல்றார், அவளையும் அந்த அடிமை பெண்ணையும் அந்த அடிமையுடைய பெண்ணுடைய பிள்ளையையும் துரத்தி விடு என்று சொல்றான். துரத்தி விடுறான். கர்த்தர் ரெக்கமெண்ட் பண்றாரு, எப்பா அவன் சொல்றதை செஞ்சிரு. ஏன் காரணம்? இது நான் கொடுத்த ஆசீர்வாதம் இல்லை, இது நீங்களா தெரிந்து கொண்ட ஒன்று. அது முள்ளாதான் இருக்கும். ஆண்டவருடைய சித்தத்துக்கு நாம காத்திருந்து ஒன்று பெறாமல் கவனிக்கணும். ஆண்டவருடைய சித்தத்திற்கு காத்திருந்து ஆண்டவருடைய நேரத்துக்கு காத்திருந்து பெற்றுக்கொண்டால் அது ஆசீர்வாதமாய் இருக்கும். குறுக்கு வழியில போகும்போது அது நமக்கு முள்ளும் குறுக்குமாய் இருக்கும். அப்படிதான் கர்த்தர் சொல்றாரு, இந்த மாதம் மெய்யாகவே உங்களை ஆஸ்வதிப்பேன், ஆனா அது வரைக்கும் நீங்கள் என்ன செய்யுங்க, என்னுடைய பலத்த கரத்துக்குள் கேட்கலையே என்ன அந்த அடங்கி இருக்கிற விஷயம் தான் நமக்கு முடியாது. அடங்கி இருக்கிறதானே நான் என்ன நினைக்கிறேனோ அதை தான் செய்யணும். எனக்கு என்னென்ன மனசுல தோணுதோ அதுவும் அமைதியா இருப்போமே, காத்திருப்போமே. அவர் என்ன செய்ய விரும்புகிறோ அதை செய்யட்டுமே. உன் மனசு 1000 சொல்லும். உன் மனசுன்னு பைபிள் ஒரு வசனம் இருக்குது, மனிதனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் அநேகம் உண்டு. நம்ம மனசுக்கு அது எப்படி தோணும் சொல்லுங்க? செம்மையா தோணும், கரெக்டா இருக்கும். நான் சொல்றது கரெக்டு, நான் பேசுறது கரெக்டு, நான் பண்றது தான் கரெக்டுன்னு ஆண்டு பைபிள் வசனத்தை எந்த பக்கத்துல நம்ம திரும்ப விடாது. எல்லாத்தையும் அது கொக்கி போட்டிருக்கும் வசனம். மனிதனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் அநேகம் உண்டு, அதன் முடிவோ மரணம். ஆவிக்குரிய மரணம் சரீர மரணம் அல்ல. சரீர மரணமும் இருக்குது. ஆனால் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில வாழ்றவங்க, நீங்கள் தேவனுடைய காரியத்தில் அதில் விசேஷமாக ஊழியம் செய்கிறவர்கள் ஒவ்வொரு விஷயத்திலுமே அமைதியாக இருக்கணும். உன் மனசும் மாமிசம் விரும்புகிறதை நீ செய்வாயானால் நீ செஞ்சது அப்படியே பாரு, மேலே இருந்து குறைஞ்சி 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 சூனியத்தில் வந்து நிற்கும். அது காரணம் என்ன? எல்லாம் உங்கள் மாமிசத்தில் முற்படுறீங்களே தவிர கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருக்கிறது இல்லை. அப்போ இங்கே மிக அழகாய் பேதுரு சொல்லுகிறான், அடங்கி இரு, அமைதியா இரு, பொறுமையா இரு, அவசரப்படாத. கத்தரை விடவா நம்ம ஞானிகள், கத்தரை விடவா நம்ம அறிவாளிகள். அவருக்கு தெரியும் நம்முடைய பலன் என்ன. இந்த நேரத்தில் உன்னை நீ வந்து ஓம குச்சி போல எலும்பு தோலமா அப்படியே எலும்பு தோலமா இருக்க ஓம கிட்ட உன் தலையில வந்து 100 கிலோ வெயிட்டை சுமந்தனா சுமக்க முடியுமா? சொல்லமா? கேட்கல? முடியுமா? முடியாது. அது ஒரு நல்ல பலசாலி கிட்ட வந்து உனக்கு 100 கிலோ கொடுத்தா அப்போ 100 கிலோ உனக்கு வச்சிருக்கிறாரு. ஆனால் அந்த 100 கிலோ வரும் வரைக்கும் அவர் என்ன பண்ணுவார்? உன்னை பலப்படுத்துவார். அந்த 100 கிலோ வெயிட்டை உன் கையில் கர்த்தர் கொடுத்த முன்னாடி உன் ஆவியில் ஒரு பலன், உன் சரீரத்தில் ஒரு பலன், உன் ஆத்மாவில் பலன், அவர் கொடுக்கிறதை தாங்கக்கூடிய ஒரு பலத்தை உனக்கு கொடுத்த பிறகுதான் உனக்கு வேண்டிய அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். ஆமே சொல்லுவோமே. ஆகவேதான் பேதுரு மிக அழகு சொல்லலாம், அடங்கி இரு, பொறுமையா இரு. அடங்கிருனா என்ன? பொறுமையா இரு, அமைதலா இரு, சாந்தமா இரு. தேவன் அதன் காலத்தில் உன்னை நேர்த்தியா செய்து உனக்கென்று இந்த மாதம் வைத்திருக்கிற அந்த உயர்வை நீ அமைதியா பொறுமையா ஆண்டவர் சமூகத்தில் அவருடைய சித்தத்தை செய்த பிள்ளையா இருந்தால் உன்னை கர்த்தர் உயர்த்தவே செய்வார். நல்லவர் ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா. அப்போ முதலாவது சொல்கிறார், கீழ்ப்படுதலும் தாழ்மையோடு இரு, உனக்கு அளவில்லாத கிருபைகளை தருவேன். இரண்டாவது கர்த்தர் சொல்கிறார், அவருடைய கரத்துக்குள்ளே பொறுமையா அடங்கி இரு, அவர் உன்னை என்ன செய்வார்? உயர்த்துவார். மூன்றாவது சொல்றார், அடுத்த வசனம் 7ஆம் வசனம் வாசிங்க. அவர் உங்களை விசாரிக்கிறானபடியினால், நல்லா கவனிக்க வேண்டும், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் என்ன செய்யுங்க? அவர் மேல் வைத்து விடுங்க. இது அடுத்த ஒரு காரியம். ஆண்டவர் சொல்ற, இந்த மாதம் உங்களுக்கு கிருபை அளிக்கிற மாதம் மாத்திரமல்ல, இந்த மாதம் என்னுடைய நேரத்தில் உங்களை உயர்த்துகிற மாதம் மாத்திரமல்ல, இந்த மாதம் அவர் நம்மை விசாரிக்கிற மாதம். அல்லேலூயா. விசாரிக்கிற தேவனாய் அவர் நம்மோடு கூட இருப்பார். இந்த உலகத்தில் பொதுவாக பார்த்தீங்களா, 4 விசுவாசிங்க வந்து 4 பேர் அவங்கள விசாரிக்கலன்னு வச்சுங்களேன், அவ்வளோதான், முகத்தை
ரொம்ப சோர்ந்து முகத்தை தூக்கி வச்சுப்பாங்க. ஏன்னா என்ன இது ஒரு ஆள் விசாரிக்க மாட்டுறாங்க, இத்தனை வருஷமாக சர்ச்சைக்கு போகிறோம், இத்தனை வாரமாக சர்ச்சைக்கு போகிறோம், இத்தனை மாதமாக போகிறோம், ஒரு ஆள் என்ன இருக்கிறீங்க ஏது இருக்கிறீங்க, அந்த விசாரிப்பு என்கிற ஒன்று நம்முடைய லைஃப்பில் இல்லாத போது என்ன ஆகுதுன்னா அந்த அந்த ஒரு காரியம் நம்ம இன்னுமாய் வருத்தத்திலும் துக்கத்திலும் ஆழ்த்தி விடும். யோசித்து பாருங்க, நம்மை விசாரிக்க ஒரு கூட்டம் நமக்கு தேவை. நம்மை விசாரித்து நம்மை ஆறுதல் படுத்த, நம்மை விசாரித்து நம்ம தைரியப்படுத்த, நம்மை விசாரித்து நம்ம உற்சாகப்படுத்த யாரையாவது நம்ம எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். ஆனால் இந்த காலத்தில் இருக்கிற ஜனங்க விசாரிக்க வரேன்ற பேரில் என்ன பண்ணிட்டு போடுவான், இருக்கிற எரியிற நெருப்பில் சொல்ல மாட்டீங்களோ எண்ணெய் ஊற்றி விசாரிக்கிறேன்ற பேரில் எரியிற நெருப்பு எண்ணெய் ஊற்றிட்டு போடுவான், எண்ணெய் ஊற்றிட்டு போயிடுவான். முன்னாடி அப்படி தான் நம்ம சபையில் ஒரு சகோதரி அவங்க இப்போ எல்லாம் மறிச்சிட்டாங்க. அப்போ அவங்க வீடு சந்திப்பு அனுப்புவேன் அந்த நாட்களில். நான் சொல்றது 20 வருஷத்துக்கு முன்னாடி. அப்படியே அவங்க வீடு சந்திக்கிறதுக்கு போவாங்க. எங்கே போனாலும் இந்த மாதிரி தான் சோக கதையை சொல்லி இல்லையா, எங்கே போனாலும் என்ன சொல்லுவாங்க, ஒன்று போனால் இந்த அம்மாவுடைய குடும்பம் ஒன்றும் இல்லை, இந்த அம்மாவுடைய தேவை, அவங்க வீட்டுக்காரர் நல்ல, அவங்க பிள்ளை இதே சொல்லுவாங்க. இல்லாவிட்டால் அவங்க ஏதாவது தப்பி தவறு ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்ண விசாரிக்கிறன்ற பேரில் அவங்களை இன்னும் என்கரேஜ் பண்ணி விட்டு வந்துடுவாங்க. ஐயோ நீங்கள் வாய் முன்னு சும்மா இருக்கக்கூடாது, இதெல்லாம் கரெக்டாக கேட்கணும், கேட்க வேண்டிய நேரத்தில் கரெக்டாக என்ன செஞ்சுருங்க கேட்டுங்க, சும்மா வாய் மூணு இருந்தீங்கன்னா பிரச்சனை பெருசாகிடும். இப்படியே சொல்லி அமைதலாக பொறுமையாக இருந்தவங்களெல்லாம் இவங்க யாராக மாற்றிட்டுவாங்க, விசாரிக்கிறேன்ற பேரில் அவங்கள நிலையை மாற்றி விட்டு வந்துடுவாங்க. கர்த்தருக்கு தெரியும் இந்த உலகத்தை நம்ம விசாரிக்கிறதுக்கென்று விசாரிப்பற்ற சீயோன் என்று தான் எரேமியால வாசிக்கணும். உனக்கு விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயர் வைத்தார்கள். ஆனால் கர்த்தர் நமக்கு யாரா இருக்கிறார், அவர் நம்ம விசாரிக்கிற தேவன். இதுதான் ஆண்டவர் சொல்றாரு, அவர் உங்களை விசாரிக்கிற ஆண்டபடியார். அப்ப இந்த மாதம் தேவன் தெரியும், ஒவ்வொரு நாளும் உங்களை யார் விசாரிக்கிறார்களோ இல்லையோ, உங்கள் கணவன் உன்னை விசாரிக்கிறாரோ இல்லையோ, உங்கள் பெற்றோர்கள் விசாரிக்கிறார்களோ இல்லையோ, நீ யாரை எதிர்பார்க்கலையோ அவர்கள் உன்னை விசாரிக்கிறார்களோ இல்லையோ, கர்த்தர் சொல்லி நான் உங்களை விசாரிக்கிற தேவனா இருப்பேன். ஆமென் சொல்லலாமே. யோசிச்சு பாருங்க, அந்த ரூத் என்கிற ஒரு ஸ்திரீ, அவள் மோவாபிலிருந்து தன் மாமியாரோடு கூட வருகிறாள். அவளுக்கு பெத்லகேமில் யாரும் அவளுக்கு தெரியாது, நகோமிக்கு வேணா தெரியாது, ரூத்துக்கு யாரும் தெரியாது. அந்த வயலிலே போய் கொண்டிருக்கிறாள். மாமியார் சொல்ல போயிட்டு அந்த வயலில் போயிட்டு ஏதாவது நெல்லை என்ன செய், சிதற விடுகிற நெல்லை பொறுக்கி கொண்டு வா. நெல்லை பொறுக்கிறதுக்காக போறா. நீங்கள் வீட்டில் போயிட்டு அந்த ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துலேருந்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னு தெரியும். 2ஆம் அதிகாரம் 10-15 வசனங்களாக பார்த்தா தெரியும் என்ன சொல்லப்பட்டது. விசாரிக்கிறா. அங்கே ரூத்தின் புஸ்தகத்தின விசாரிக்கிறாங்க. ரூத்து போவாஸ் வந்து யார் இந்த பெண் பிள்ளை, வாசிக்க முடிஞ்ச அந்த வசனத்தை. ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் கடைசி பகுதி வாசிங்க. ரூத் 2:10 அதிகாரம் கடைசி வசனம், கடைசி பகுதி. பத்தாம் வசனமா வாசிங்க. நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதனாலும் கண்கள் என்ன செய்தது, தயவு கிடைத்தது. நீங்க பார்த்து அந்த 5ஆம் வசனத்துல நீங்க வாசித்தீங்கன்னா அங்கே அவன் கேட்கறான் பாருங்க, அந்த வசனம் கடைசி பகுதி. பின்பு போவாஸ் அறுக்கிறவர்கள் மேல் கண்கணியாக வைக்கப்பட்டு தன் வேலைக்காரனை நோக்கி இந்த பெண் பிள்ளை யாருடையவள் என்று கேட்டான். அப்ப அறுக்கிறவன் வந்து சொல்றான், அந்த கண்காணி சொல்றான், இவன் நகோமியுடைய மருமகள், மோவாபிலிருந்து வந்திருக்கிறாங்க, நெல்லை பொறுக்கணும்னு சொல்லி கேட்டாங்க. உடனே ரூத்து சொல்றா பாருங்க, நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதனாலும் கணக்கு என்ன செய்தது, தயவு கிடைத்து. எதனால்? அப்போ ஒரு போவாஸ் ரூத்தை விசாரிக்கிறது என்பது அது ஒரு தயவை கொண்டு வரும். அப்படி என்றால் இந்த நாளில கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை அதுதான். இந்த மாதம் உங்களோட வாழ்க்கையில மிகுந்த விசேஷமாய் மாதமாய் மாறும். காரணம், ஒரு மனிதன் உங்களை விசாரிக்கிறதுக்கு இந்த மாதத்துல கர்த்தர் ஏற்படுத்தவில்லை. அவரே உங்களை விசாரிக்கிற தேவனாய், அவரே உங்களோட குடும்பத்தை விசாரிக்கிற தேவனாய், அவரே உங்களோட சூழ்நிலை அவர் இறங்கி வந்து உங்களை விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறவர். ஆமென் சொல்லலாமே.
அப்ப அவர் நம்மை விசாரிக்க இருக்கும் போது நம்முடைய கவலைகள் எல்லாவற்றையும் ஊரெல்லாம் போய் சொல்ல வேண்டாம். யார்கிட்ட சொல்லணும்? சொல்லுங்களேன். கர்த்தரிடத்துல சொல்ல. சிலருக்கு அந்த கவலையெல்லாம் யார்கிட்டயாவது சொன்னாதான் அவங்களுக்கு ஒரு நிம்மதி. தான் குடும்ப பிரச்சனை ஊருக்கே தூத்தி விட்டு வந்துருவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. நம்மை உலகத்தார் விசாரிக்கிறதை விட நம்மை விசாரிக்கிறதுக்கு நம்முடைய தேவன் இருக்கிறார். அப்ப இந்த 7வது மாதம், இந்த 6வது மாதத்துல கர்த்தர் சொல்கிறார், உன்னை விசாரிக்கிற தேவனாய் நான் இருக்கும் பொழுது உன் கவலைகள் எல்லாவற்றையும் என்ன செய், என்மேல் வைத்து விடுங்க. எந்த ஒரு சூழ்நிலை இந்த மாதம் வந்தாலும் கர்த்தர் சொல்கிறார், நீ ஏன் கவலைப்படுற? உன்னை விசாரிக்கிற தேவனாய், உனக்கு ஆறுதல் சொல்லுகிற தேவனாய், உன்னை தைரியப்படுத்துகிற தேவனாய், உனக்கு உதவி செய்கிற தேவனாய். ரூத்தை விசாரிக்க ஒரு போவாஸ் இருந்தது எவ்வளவு உண்மையோ அதே போல உங்களையும் என்னை விசாரிக்கிறதுக்கு நமக்கு ஒரு கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இந்த வார்த்தைகளை ஞாபகத்தை வைத்துக் கொள்ளுங்கள். முதலாவது வாக்கு தத்துவம், கிருபை அளிக்கிற மாதம். ஆமென் சொல்லுங்க. கிருபை அளிக்கிற மாதம். அதுக்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் கீழ்ப்படுதலும் தாழ்மை அணிந்து கொள்ளுங்க. இரண்டாவதாக அவர் நம்ம உயர்த்துக போகிற ஒரு மாதம். அதுக்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் அவருடைய கரத்தில் என்ன செய்யணும், அடங்கி இருக்கணும். மூன்றாவது கர்த்தர் சொல்கிறார், இதை நான் உங்களை விசாரிக்கிற மாதமா இருக்க போகிறது. அதில் நாம் என்ன செய்யணும், நம்முடைய கவலைகள் எல்லாவற்றையும் அவர் மேல் வைத்து விடுவோம். ஒரு ஆமென் சொல்லலாமா? கர்த்தர் மேல் உன் வாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விடும். கண்களை மூடுவோமாக. நம்ம எல்லாரும் இருக்கிறவனமா நம்முடைய கண்களை மூடி இன்றைக்கு ஒரு சின்ன தீர்மானம் எடுக்க போறோம். ஏன்னா அந்த தீர்மானம் தான் இந்த வாக்கு தத்தங்களை உங்கள் வாக்கு நிறைவு. வாக்கு தத்தம் சொல்லி ஜெபிப்பதனால் அது நடக்காது. அவர் வாக்கு கொடுத்துட்டாரு. ஆனால் அந்த வாக்கு தத்தத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் என்ன செய்ய சொன்னாரோ அதை நீங்கள் செய்யுங்க. அவர் சொன்ன காரியத்தில் ஒன்று, நீங்கள் அவருடைய சத்தத்துக்கு செவி சாய்த்தவர்களாக, உங்கள் வாழ்க்கையில மனத்தாழ்மை உள்ளவர்களாக ஆண்டோட சொல்லுங்க. நான் சொல்லும் போதெல்லாம் நீங்கள் ஜெபித்துக்கொண்டு, ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிறவர்களும் சரி, என்னோட கூட சேர்ந்து ஜெபிங்க. ஆண்டவரே, உம்முடைய இந்த மாதம் உம்முடைய வார்த்தைக்கு, உம்முடைய சத்தத்திற்கு நான் கீழ்ப்படுகிற மாதமாக, என் வாழ்க்கையில பெருமையின் ஆவியோடு அல்ல, மாறாக மனத்தாழ்மை உள்ளவனாய் ஒரு தாழ்மையை நான் அணிந்து கொள்ள என்னை அர்ப்பணிக்கிறப்பா. நீர் என்னை உயர்த்தும்படிக்கு ஆண்டவரே உம்முடைய பலத்த கரத்துக்குள்ளே என்னை தாழ்த்தி என்னை அடக்கி இருக்க என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் மேலாக நீர் எங்களை விசாரிக்கிற தேவனா இருக்கிறபடியா எங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் உண்மையை நாங்கள் வைத்து விடுகிறோம். இந்த மாதம் நாங்கள் கவலைப்படுகிறதில்ல, எங்களுக்காக நீங்க கவலைப்பட்டு நீர் எங்களை விசாரிக்கிற தேவனா இருக்க போகிறோம். நாங்கள் கவலைப்படுகிற மாதம் அல்ல. காரணம், எங்கள் கவலைகளை நாங்கள் சுமக்க போகிறதில்ல. எங்கள் கவலைகள், எங்கள் கண்ணீர்கள், எங்கள் பாரங்கள், எங்கள் துக்கங்கள், எங்கள் வேதனைகள் எல்லாவற்றையும் உம்மே நாங்கள் வைத்துவிட்டு கிறிஸ்துவுக்குள் நாங்கள் இளைப்பாறுகிற ஒரு மாதமாய், கிறிஸ்துவால் உயர்த்தப்படுகிற ஒரு மாதமாய், கிறிஸ்துவனுடைய கிருபைகளை பெற்று ஆண்டவரே நாங்கள் மேன்மையா இந்த உலகத்திலே காணப்படுகிற மாதமாய் இந்த மாதத்தை நீங்கள் எங்களை மாற்றி தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.